ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பிளாண்டி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 விதமான பிளாண்டி ரெசிபி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ரசமலாய், இன்னொன்று ரோஸ் மில்க் பிளாண்டி தான். இது எப்படி செய்யலன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை, அதுக்கப்புறம் 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ண பாதாம் முந்திரி எடுத்திருக்கேன். 100 கிராம் வந்து ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 100 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு அரை கப்பு வந்து நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் இன்றைக்கி நம்ம எசன்ஸ் சேர்க்க போகிறோம். அது ஒரு எசன்ஸ் ரசமலாய், இன்னொன்று ரோஸ் மில்க். இது 2 எசன்ஸும் சேர்க்குறேன். இதுக்கு நம்ம கலர் கொடுக்குறதுக்கு எல்லோவும் பிங்க் கலரும் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருந்தோம் இல்லையா, இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை மெல்ட் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பவுலில் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கணும். நான் வந்து கொஞ்சம் கேக்கி மாதிரி பண்ணுறதுனால நான் வந்து நல்லாவே பீட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபஜ்ஜியாக வேணும் அப்படின்னா நீங்கள் முட்டையை வந்து நீங்கள் ஹேண்ட் பீட்டர் இருக்குல்ல, அதால் நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நான் முட்டை கூடவே எடுத்து வச்சுருந்த சுகரை ஆட் பண்ணி நான் நல்லா பீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த அரை கப்பு எண்ணெயை வந்து இதிலே நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நீங்கள் ஒயிட் சாக்லேட்டை வந்து நீங்கள் மெல்ட் பண்ணதை சேர்த்துக்கலாம். எனக்கு சூடு ஆறல, அதனால் நான் மாவை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா, பேக்கிங் பவுடர், மில்க் பவுடர், இது 3த்தையுமே நல்லா வந்து சலிச்சிட்டு எந்த கட்டியும் இல்லாமல் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து மெல்ட் பண்ண சாக்லேட்டை நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவுலாம் அடியில் போய் தங்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட் நல்லாவே ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை 2 பகுதியாக பிரித்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்து பண்ணலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும். நீங்கள் ப்ரௌனியில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கொடுக்க முடியாது. ஆனால் பிளாண்டியில் வந்து நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ மாவு எனக்கு கொஞ்சம் நல்லா டைட்டாக இருந்தது. ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மில்க்கு சேர்க்க தேவையில்ல. கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்குது, ரிப்பன் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் வந்து பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுவுமே ஃபஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து பாருங்கள். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். என்னோடய மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக க்ரிங்கிள் டாப் கிடைக்கும். இப்போ நான் ரசமலாய் எசன்ஸும் ரோஸ் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். 2 தான் பிரிச்சுருக்கேன். ஒரு இதில் ரசமலாய் எசன்ஸ் ஒரு 5 ட்ராப்ஸ் விட்டுக்கிறேன். அதே மாதிரி அதுக்கேற்ற கலர் வந்து எல்லோ தான். ஸோ எல்லோ கலருமே நான் ஒரு 5 ட்ராப்ஸ் விட்டுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரோஸுமே நம்ம வந்து அதுவுமே ஒரு 5 ட்ராப்ஸு. ரோஸ்க்கு வந்து ரோஸ் கலர், பிங்க் கலர் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் பாதாம், முந்திரி, அப்புறம் பிஸ்தா, இந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் சேர்க்கலாம். ரோஸ் பெட்டல்ஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கவே இல்லை, நட்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதோட டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். எனக்கு பிஸ்தா ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காதுன்றதுனால நான் பிஸ்தா சேர்க்கலை. பாதாம், முந்திரி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலரும் எசன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் சரியாக மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து அந்த எசன்ஸோட ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2மே நல்லா கம்பைனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இந்த 9 இன்ச்சு ஸ்கொயர் டின் தான் எடுத்திருக்கேன். 2யுமே நான் இதிலே தான் பேக் பண்ண போகிறேன். ஒரு சைடு வந்து ரோஸும் இன்னொரு சைடு வந்து ரசமலாயும் சேர்த்து ஒரே டின்லேயே நான் பேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனித்தனி டின்னில் கூட நீங்கள் ஊற்றி பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரே டின்னில்
நான் ஒரு சைடு ரோஸும் ஒரு சைடு ரசமலாயும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஈவனாக நம்ம வந்து லெவல் பண்ணிக்கலாம். ஈவனாக லெவல் பண்ணி டேப் பண்ணோம்னா நம்மளுக்கு ரெண்டுமே பர்ஃபெக்டாக கரெக்டாக வெந்துடும். உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தனித்தனி டின்னில் கூட ஊற்றி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் லெவல் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஈவனாக பேக் ஆகி நம்மளுக்கு கிடச்சிரும். நான் இன்றைக்கி ஓடிஜியில் தான் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 175 டிகிரி செல்சியஸ் வச்சு 30 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக க்ரிங்கிள் டாப்போட நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ அதை நல்லா கூல்டவுன் பண்ணிடலாம். நல்லா ஒரு ஒயர் ரேக் மேலே வச்சிங்கன்னா நல்லா கூல்டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் டிமோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 பீஸ் வரும். ஒவ்வொரு இதுக்கும் ரோஸ் 8 வரும், ரசமலாய் வந்து 8 வரும். இது மேலே நீங்கள் வந்து ஒயிட் கனாஷ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த ஒயிட் கனாஷ்லேயுமே நம்ம வந்து ஏதாச்சும் ஃப்ளேவர், இப்போ நம்ம ரோஸ் சேர்த்துருக்கோன்னா ரோஸ் எசன்ஸ் சேர்த்து அந்த ஒயிட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கலர் கூட நீங்கள் போட்டு ஒயிட் கனாஷ் ரெடி பண்ணி இது மேலே வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சாக்லேட் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும்தான் நான் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி நான் இது மேலே போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி டிசைன் பண்ணோம்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். கஸ்டமரும் லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபீஸ் 2 ரெசிபியுமே இப்போ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.